பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு கந்திஷ்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? கந்திஷ்டினால் நம்ம கந்திஷ்டி எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு அந்த கந்திஷ்டி தாக்குதல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு கந்திஷ்டி வரக்கூடிய இடம் தாய் வீட்டுக்கு போகும்போது பிரச்சனைகள் உருவாகும். தாய் வீட்ல போய்க்கிட்டு இருக்கும்போதும் ஏதாச்சும் ஒண்ணு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பேசுறது தாய் வீட்ல தாய் ஏதாச்சும் சொல்வதனால் மனம் நொந்து அதனால எஃபெக்ட் ஆகுற மாரி காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க தாய் வீடு மட்டுமல்லாமல், இவங்க பார்த்தீங்கன்னா, உண்ணும் உணவில் கவனம். மனம் அடிக்கடி ஒரு தனிமையாக, டிப்ரஸ்டாக இருக்கிற மாரி இருக்கும். அதுவும் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். பயணம், இவங்க செய்யும் பயணத்தை பார்த்து எல்லாரும் ரொம்ப அப்பா! இப்படி இவ்ளோ அழகா யார் பயணம் பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி எடுத்துக்குவாங்க. அதனால பயணத்தினால் வரக்கூடிய விஷயங்களும் திருஷ்டியாக மாறக்கூடியதாக இருக்கும். அதனால இதெல்லாம் இந்த மாரி பயணம் பண்ணும்போது, தாய் வீட்டு செல்லும்போது, யார்ட்டயாச்சும் அன்பா, அக்கறையாக இருக்கும்போது, இதெல்லாம் உங்களுக்கு கந்திஷ்டி பிரச்சனையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ தாய் வீடு செல்லும்போது எப்படி போகணும்? பயணம் செல்லும்போது என்ன செய்யணும்? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளுக்கு அந்த அந்த அதனுடைய எஃபெக்ட் அந்த கந்திஷ்டினால வரக்கூடிய நம்ம உடம்பிலும், மனதிலும் மாற்றத்தை அது குடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த தாய் வீட்டுக்கு போம்போதுனால வரக்கூடிய மாற்றம் இவங்க அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியமானது. இருக்கங்குடி மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கருமாரி அம்மன் அவங்கள வழிபாடு பண்ணலாம். இந்த வழிபாடுகள் மலையனூர் சென்னையில் சார்ந்தவர்கள் மலையனூர் வழிபாடு பண்ணுதல். இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பொதுவாக இவங்க வீட்ல வச்சு வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு தான். இல்லாட்டா மகாலட்சுமி போட்டோ வைத்து வீட்டில் வழிபடுவது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மகாலட்சுமி போட்டோல வழிபாடு பண்ணும்போது இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப போல்டா ஒவ்வொரு விஷயம் அந்த வீட்டை நிர்வகிக்கும் தன்மையில் உடையவர்களாக மாறிவிடுவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இவங்க அந்த மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமிக்கு வேண்டியதை செய்வது சிறப்பாக இருக்கும். இவங்க பயன்படுத்தக்கூடாத கலர் என்னன்னா, வெள்ளை கலரை பயன்படுத்தாதீங்க. வெள்ளை இவங்களுக்கு எப்பவுமே நெகட்டிவா கொடுக்கும். இல்லாட்டா அந்த வெள்ளை கலர் உங்களுக்கு வெண்மையே தராது அப்படிங்கிறது. ஏதாச்சும் கரை ஏற்படுதல் அந்த மாரி அந்த வெள்ளையை பயன்படுத்த முடியாத மாரி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா வெண்மையை பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்ளுங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க உண்ணும் உணவில் கவனமாக இருக்கணும். அதீதமான உணவுகள் உட்கொண்டால் இவங்களால் உபாதைகளை தாங்க முடியாது அப்படிங்கிறது. உணவில் அளவு கட்டுப்பாடு பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும். இவங்க உண்ணும் உணவை பார்த்து கண்ணே வைப்பாங்க. எப்படி இந்த உணவு உண்டு நீ வாழ்ற அப்படின்னு கூட இருப்பாங்க. அதனால உணவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா, நல்ல மனம் எப்பவுமே ஒரு டிப்ரஸ் மூடுல இருக்கிறதுனால, எப்பவுமே தனிமையா இருக்கணும், யார்கிட்டயும் எதுவும் சேர வேண்டாம், அந்த மாரி தாட் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. அதனால இவங்க என்னன்னா, ஒரு பெரும் கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போக மாட்டாங்க. ஒரு ஒரு முக்கியமான அதிகமா கூட்டம் இருந்தாலே அந்த இடத்த அவங்களுக்கு ரொம்ப அவமானமாகவும், ஒரு கூச்சமாகவும் இருப்பதாக உணர்வார்கள். அதனால இந்த மாரி இடங்களுக்கு போகும்போது தண்ணீரை எடுத்துட்டு போவது இவங்க சிறப்பாக இருக்கும். எங்க போனாலும் தண்ணி கொண்டு போய்க்கிட்டே இருங்க. அங்க போன பிறகு அந்த கூட்டங்களிலயோ, இல்லாட்டா அம்மா வீட்டுக்கு போம்போது தண்ணீர் எடுத்துட்டு போங்க. அந்த தண்ணிய குடிச்சிட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்கள் உணவு விஷயத்தில் பழைய உணவுகளை விரும்பி உண்ணுவாங்க. அந்த விரும்பி உண்ணும்போது அவங்களுக்கு நெகட்டிவ் வராது. அதனால இவங்க உண்ணும் உணவில் பழைய உணவுகளை பழைய கெட்டுப்போன உணவாக இருக்கக்கூடாது. அதாவது பழைய சோறு, அப்புறம் ஊறுகாய், ஊற வைத்த ஊறுகாய், அப்புறம் கருவாடு இதெல்லாம் பழைய உணவுகளை சார்ந்ததாக இருக்கும். இதை அவங்க எடுத்துக்கொள்ளும்போது அவங்களுக்கு ரொம்ப சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். திருஷ்டிகள் போய்விடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லிட்டேன். பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் நல்லா இருக்கும். பகவதி அம்மன் போட்டோ வீட்ல வச்சு வழிபடுவது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பகவதி அம்மன் போட்டோ கண்டிப்பாக வீட்ல இருப்பது நல்லா இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா, ஓணம் பண்டிகை, ஓணம் இதெல்லாமே இவங்களுக்கு சிறந்த ஒரு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால மலையாளம், ஓணம் இதெல்லாமே உங்களுக்குள்ள ரொம்ப இதா இருக்கக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசிக்காரர்கள் அ எ எப் எத வச்சா அவங்களுக்கு திருஷ்டி போகும்னா,
நிறைய தங்க நகைகள் போடுவது சிறப்பாக இருக்கும். நல்ல அலங்கார நகைகள் போடுவது, தங்க நகை இல்லாட்டா கூட தன்னை அலங்கரிக்கும் நகைகளை போட்டுக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு திருஷ்டிகள் வராது. விலை உயர்ந்த புடவைகள் கட்டுவதும், அலங்கார தன்மையை அலங்கரிப்பதும் உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். எங்க போனாலும் அலங்கரித்து போங்க. அதே சமயம் உங்க கையில் தண்ணி பாட்டிலுடன் போவதும் சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க பேசும் வார்த்தையில் நிதானமாக, மெதுவாக பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுடைய நெகட்டிவ் ஆரோஸ் வந்து சீக்கிரம் உங்கள விட்டு வெளியே ஓடிரும். அதனால பேச்சில் வந்து நிதானத்தை கொடுங்க. அதிகமாக படபடன்னு பேசும்போது, உங்களுக்கு நெறைய தவறான விஷயங்கள் உங்கள சுத்தி எடுக்கும். அது கந்திஷ்டியாக மாறிவிடுகிறது. அதனால நீங்க வந்து பேசுற அளவின் அளவை குறைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க பேசும்போது தாய்மை உணர்வு அதிகமாக இருக்கும். அன்பாக பேசும் தன்மை உடையவர்களாக இருப்பீங்க. அதுவே உங்களுக்கு நெகட்டிவாக மாறுவதனால், நீங்க தினமும் வந்து காலையிலயும் பால் குடிக்கணும், சாயங்காலமும் பால் குடிக்கணும். 2 நேரமும் பசும்பால் குடிப்பது மிக சிறந்ததாக இருக்கும். அதில் வந்து சிறிது பனக்கற்கண்டு சேர்த்து குடிச்சீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு அந்த தாய்மையினால் வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு வராது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வணங்க வேண்டிய தெய்வத்துக்கு இப்போ நல்ல மனம் மிகுந்த பூமாலை போடுவது மட்டுமல்லாமல், ஒரு சின்ன கிளாஸ்ல கொஞ்சம் ஏலக்காய் போட்டு, அது அந்த பகவதி அம்மனா, இல்லாட்டா இருக்கங்குடி மாரியம்மனா, இல்லாட்டா மலையனூர் அம்மனா, எந்த தெய்வமாக இருந்தாலும் பக்கத்தில் ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணி வைத்து, அதில் ஒரு ஏலக்காய போட்டு எப்பவுமே வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு முடிஞ்ச பிறகு அந்த ஏலக்காய் தண்ணிய நீங்க குடிச்சிரணும். அத அங்க காக்க வச்சுட்டு போகக்கூடாது. அது குடிச்சிட்டீங்கன்னா, உங்க ஆரோவினுடைய அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சமயம் எதிர்மறை சக்திகள் உங்கள தாக்காது. கண் திஷ்டி மத்த நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது, உணவு பதார்த்தம் சமைச்சு குடுக்கும்போதும் சரி, சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவமானதாக இருக்கும். அதாவது திஷ்டி பரிகாரங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு மனித உடலுக்கு. ஏன்னா, அந்த திஷ்டி வந்து நம்மள அறியாமல் நம்மள சுத்தி இருக்கிற ஒளி வட்டத்தை ரொம்ப டச் பண்ணி, ரொம்ப இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது நம்ம உடலையும், நம்ம மனமும் அதே மாரி அந்த ஆரம் வந்து குறைய குறைய நம்ம மனமும் ரொம்ப இரிட்டேட் ஆயி, ரொம்ப சோர்வா, தூங்கிக்கிட்டே இருக்கிற தன்மையை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தூக்கத்தின் அளவு அதிகமாகும் இந்த திஷ்டினால. அப்போ வந்து நல்லா தூங்குங்க. தூங்கிட்டு ஆனா தன்னை சுத்திகரிக்கிற தன்மைய அதிகப்படுத்திக்கோங்க. அந்த சுத்திகரிப்பு தன்மை நீரினால் ஏற்படுத்தக்கூடிய சுத்திகரிப்பாக இருக்கணும். நீரை வைத்து உங்கள சுத்திகரிக்கிற மாரி இருக்கணும். அதாவது உங்கள சுத்தி ஒரு நீர் அதாவது பச்சை கற்பூரத்தை நல்லா போட்டுக்கோங்க. ஒரு ஒரு செம்புல எடுத்துக்கோங்க. அதுல பச்சை கற்பூரத்தை போட்டுக்கோங்க. அந்த பச்சை கற்பூரத்தை போட்டு அந்த செம்பை வைத்து நல்லா உங்கள சுத்தி எடுக்க சொல்லுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் அத வந்து ஒரு செடியிலயோ, இல்லாட்டா ஒரு கிணத்துலயோ அந்த தண்ணிய ஊத்திருங்க. ஊத்திட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் வந்து அந்த நீர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால நீரினால் சுத்திகரிப்பு உங்களுக்கு இது மிக முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முஸ்லிம் ஏரியாவுக்கு போனீங்கன்னா, மசூதியில தண்ணி எறிதல் இருக்கு இல்லையா? அத வைத்து கூட உங்கள சுத்திகரிப்பு பண்ணலாம். நீரினால் சுத்திகரிப்பு தான் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் குளிக்கும்போது முதல்ல தண்ணிய எடுத்து உங்க தலையில 3 சுத்து சுத்தி அந்த தண்ணிய கீழ ஊத்திட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க குளிக்க ஆரம்பிக்கணும். அப்பவும் உங்களுக்கு அது வந்து சுத்தி சுத்தி போடுதலுக்கு மிக சிறந்த பலனை குடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதே மாரி குளிக்கிற நீரில் ஓம்ங்கிற மந்திரத்த எழுதிட்டு அந்த நீர்ல, அதுக்கப்புறம் நீங்க குடிக்கிற தண்ணிகள் உங்களுக்கு நெகட்டிவா குடுக்காது. அதுவும் உங்க உடம்பில் உள்ள ஆரோவ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நல்லா இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால உங்களுடைய ஆரோவ சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப வலிமையானது நீர் சக்தி தான். அந்த நீரில் வந்து சொர்ணத்தை போட்டு உங்கள குடிப்பது, அதுக்கப்புறம் உப்பு போட்டு அந்த நீருக்கு உப்பு போட்டு, அதை வந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சீனி போட்டு அதை குடிப்பது. இதெல்லாம் வந்து உங்கள் உடலை உள்ள அந்த நெகட்டிவ வந்து ஃபுல்லா பவர்ஃபுல்லா வெளிய எடுத்துரும் அப்படிங்கிறதுக்காகவே இதெல்லாம் பண்ண சொல்றோம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ரொம்ப சிறந்த மாற்றத்தை உங்களோட உணர்வீங்க. அந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில் நெறைய வளர்ச்சிய உள்ள எடுத்துட்டு போகும். அந்த வளர்ச்சி வந்து
உங்களை ரொம்ப தைரியமாக வெளியே எடுத்து கொண்டு வருவதாக இருக்கும். அந்த தைரியத்துக்கும் உற்சாகத்துக்குடன் உடல் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கு இந்த திருஷ்டி எடுக்க பரிகாரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இது தனுசு ராசிக்காரர்கள் நல்லா அழகா பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையறதுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி.